أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் அன்னாருடைய வழியொட்டி நடந்த முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் மிகச் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வினதும் அல்லாஹ்வுடைய தூதரினதும் அனுமதி இல்லாமல் நுழைவிக்கப்பட்ட மார்க்கம் அல்லாத காரியங்களை மார்க்கம் என்ற பெயரில் செய்யப்படுகின்ற எல்லா காரியங்களும் நூதன அனுஷ்டாந்தங்கள் பித்அத்துகள் என்றும் பித்அத்துகள் எல்லாம் வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்துக்கே இட்டுச் செல்லும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ஞாபகப்படுத்தியதை நானும் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நாம் உலகத்தில் வாழும் பொழுது எந்த முறையில் வாழ வேண்டும் என்று பணித்திருக்கிறார்களோ ஏவி இருக்கிறார்களோ அந்த முறையில் என் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக. அதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. மதிப்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய ஜுமாவிலே மிகவும் தேவையான ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொறுப்புகள் ஓர் அமானிதம் என்கின்ற இந்த சமுதாயம் மிகவும் தெரிந்து கொள்ள வேண்டிய பல பகுதிகளை அடங்கிய ஒரு தலைப்பு இந்த தலைப்பு. மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை மிக திறமையான ஒரு முறையில் திட்டமிட்டு வழிநடாத்தி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் மனிதனை ஒவ்வொரு கோணத்தில், ஒவ்வொரு வடிவத்தில், ஒவ்வொரு விதத்தில் அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதனை பரிபாலனம் செய்கிறான். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இந்த மனித சமுதாயம், இதிலே பணக்காரர்கள் இருக்கிறார்கள், ஏழைகள் இருக்கிறார்கள், அறிவாளிகள் இருக்கிறார்கள், அறிவில் குறைந்தவர்கள் இருக்கிறார்கள், முதலாளிகள் இருக்கிறார்கள், தொழிலாளிகள் இருக்கிறார்கள் என்று பல வர்க்கங்களாக அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தை பிரித்திருக்கிறார். இந்த மனித சமுதாயத்திலே அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தில் சிலர் அதிகாரம் வழங்கப்பட்ட அல்லது பதவி வழங்கப்பட்ட அல்லது பொறுப்புகள் வழங்கப்பட்ட ஒரு சமுதாயம். இன்னும் சிலர் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் அதிகாரிக்கு கீழால் சாதாரண மக்கள்களாக ஆட்சி செய்யப்படுகின்ற, நிர்வாகம் செய்யப்படுகின்ற மனிதர்களாக
இன்னொரு வர்க்கத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தை அல்லாஹ் நிர்வகிக்கின்ற முறையில் அல்லாஹ்வுடைய திட்டத்திலே மிக முக்கியமான ஒரு திட்டம். சிலர் ஆட்சியாளர்கள் அல்லது பதவிக்குரியவர்கள் அல்லது நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வார்கள். இன்னும் சிலரை அல்லாஹு தஆலா யாரோ ஒருவருடைய நிர்வாகத்துக்கு கீழால் கட்டுப்பட்டு வாழ்கின்ற மனிதர்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். எனவே இஸ்லாமிய ஷரீஆவுடைய பார்வையிலே ஒருவருக்கு வழங்கப்படுகின்ற நிர்வாகம், ஒருவருக்கு வழங்கப்படுகின்ற அதிகாரம், ஒருவருக்கு வழங்கப்படுகின்ற பதவி என்பது உலகத்தில் அவராக சம்பாதித்துக் கொண்ட ஒரு பொறுப்பு அல்ல. மாறாக அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்தை நிர்வகிப்பதற்காக அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ஒரு பொறுப்பு, அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ஒரு அதிகாரம் என்பதை புரிந்து கொண்டால் மட்டுமே அல்லாஹ்வுக்கு பொருத்தமான பதவியாளர்களாக, அல்லாஹ் விரும்புகின்ற ஆட்சியாளர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிலர் இந்த பொறுப்பை, இந்த அதிகாரத்தை இது புகழுக்குரியதாக அல்லது அந்த அதிகாரத்தின் மூலம் அதாவது மனிதர்களை ஆண்டு தன்னுடைய அதிகாரத்தை பிரயோகிக்கக்கூடிய ஒரு பதவியாக அல்லது செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பதவியாக நினைத்தாலும் இஸ்லாம் அப்படி நினைக்கவில்லை. இஸ்லாத்துடைய ஷரீஆவுடைய பார்வையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கப்படுகின்ற பொறுப்பு என்பது அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சொல்லப்பட வேண்டிய ஒரு அமானிதம். இன்னும் சிலர் பதவி என்பதை அல்லது அதிகாரம் என்பதை அல்லது பொறுப்பு என்பதை இது ஒரு நாட்டு ஜனாதிபதியுடைய அதிகாரம், அவர்தான் சரியான அதிகாரி, அல்லது ஒரு நாட்டுடைய மன்னனுடைய அதிகாரம் என்று, ஜனாதிபதி தான் ஒரு அதிகாரி, ஒரு பொறுப்புதாரி, அல்லது ஒரு நாட்டுடைய மன்னன் தான் பொறுப்புதாரி என்று அந்த பதவிகளை ஒரு சிலருக்கு மட்டுமே மட்டுப்படுத்துகிறார்கள். இஸ்லாத்துடைய பார்வையிலே யாரெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்துடைய பொது விடயங்களுக்கு பொறுப்புதாரிகளாக இருப்பார்களோ, யாரெல்லாம் இஸ்லாத்துடைய பார்வையிலே பொறுப்புதாரிகள் என்று சொல்லப்படுகிறதோ எல்லோருமே அல்லாஹ்வுடைய பார்வையிலே பொறுப்புதாரிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. தோழர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் மேற்பாளர்கள், பொறுப்புதாரிகள். வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. உங்களுடைய பொறுப்புகளை பற்றி, உங்களுடைய பதவிகளை பற்றி, உங்களுக்கு கீழாக இருக்கக்கூடியவர்களோடு எவ்வாறு நடந்து கொண்டீர்கள் என்பதை பற்றி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர். வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா. ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீடு சம்பந்தமாக, தன்னுடைய கணவனின் மூலம் பிறந்த குழந்தைகள் சம்பந்தமாக பொறுப்புதாரியாளாக இருப்பாள். அவள் அது குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவாள். வர்ரஜுலு ராயின் அன் மஸ்ஊலியத்திஹி. ஒரு ஆண் அவனுடைய பொறுப்பு சம்பந்தமாக நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவார். வல் காதிமு ராயின் ஃபீ மாலி சாஹிபிஹி. அதாவது ஒரு கூலியாளி, ஒரு சேவகன், ஒரு சேவன்ட் தன்னுடைய முதலாளியுடைய பணம் விஷயத்திலே நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுவான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பொறுப்பு பதவி என்பது நாங்கள் நினைப்பதை போன்று ஒரு நாட்டு ஜனாதிபதியுடைய பதவி மட்டுமல்ல, அல்லது மன்னனுடைய பதவி மட்டுமல்ல. நான் ஒரு பள்ளி நிர்வாகியா, நான் ஒரு மதரசாவுடைய அதிபரா, நான் ஒரு கிளாஸ் டீச்சரா, நான் ஒரு குடும்பத்துடைய தலைவனா, எனக்கு இந்த சமுதாயத்துடைய ஏதாவது சமுதாய பொறுப்பு தரப்பட்டிருக்கிறதா? எல்லோரும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே பொறுப்புதார்கள். இந்த பொறுப்பு குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக பல ஹதீஸ்களிலே சொல்லுகிறார்கள். புகாரியை புரட்டினால், முஸ்லிமை புரட்டினால், எப்படி இமாம்கள் தொழுகை சம்பந்தமான பாடங்களை எழுதி வைத்திருக்கிறார்களோ, நோன்பு சம்பந்தமான பாடங்களை எடுத்து வைத்திருக்கிறார்களோ, அதே போன்று அல் இமாரா, இந்த பூமியிலே உங்களுக்கு ஒரு பொறுப்பு சாட்டப்பட்டால் அந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்ற வேண்டும்,
இதிலே உள்ள ஆபத்துகள் என்ன, இதிலே எவ்வாறு நீங்கள் நடாத்தப்படுவீர்கள், உங்களுக்குள்ளே பொறுப்பு கடமை என்ன என்பதை பற்றிய விரிவான விளக்கங்கள் ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையிலே பொறுப்புதாரிகளாக இந்த உலகத்திலே வாழ்கிறோம். ஒன்றோ என்னுடைய குடும்ப விஷயத்திலே நான் பொறுப்புதாரி, ஒன்றோ என்னுடைய பாடசாலை விஷயத்திலே நான் பொறுப்புதாரி, ஒன்றோ என்னுடைய பள்ளி நிர்வாக விஷயத்திலே நான் பொறுப்புதாரி. ஏதோ ஒரு அடிப்படையில் நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே பொறுப்புதாரிகளாக இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்றால், இது குறித்து நாளை மறுமையிலே என்னிடத்தில் உங்களிடத்திலே மிக பாரதூரமான கேள்விகள் இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொறுப்பு குறித்து சொல்லுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதஹரிசூன, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே பதவிகளுக்கும் பொறுப்புகளுக்கும் நீங்கள் போட்டி போடுவீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சதகூனு நதாமத்தன் வ கிஸியன் இன்தல்லாஹி யௌமல் கியாமா, பதவிகளுக்காக எந்தெந்த பதவிகளுக்கெல்லாம் நீங்கள் நியமிக்கப்படுகிறீர்களோ இதை சரியாக நீங்கள் நிறைவேற்றாவிட்டால் நாளை மறுமையிலே அந்த பொறுப்பு அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய கேவலத்தையும் மிகப்பெரிய இழிவையும் நாளை மறுமையிலே அல்லாஹ் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு நபித்தோழர் வருகிறார், வந்து அல்லாஹ்வுடைய தூதரின் சபையிலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அம்மிர்னி பிமா அம்மரக்கல்லாஹு அலைக, அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்திலே வழங்கி இருக்கின்ற பொறுப்புகளில் ஏதாவது ஒன்றை என்னை பொறுப்புதாரியாக நியமியுங்கள் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, உலகத்திலே பொறுப்புகளையும் பதவிகளையும் தேடி திரிகின்றவர்களுக்கு இந்த பொறுப்பை நாங்கள் வழங்க மாட்டோம். கேட்டு இந்த பொறுப்புகள் வழங்கப்பட மாட்டாது. அல்லாஹ் யாருக்கு இந்த பொறுப்பை தகுதியானவர்கள் என்று இனம் காணுவானோ அவர்களுக்கு தான் இந்த பொறுப்பு வழங்கப்படும். யார் இந்த பதவிகளையும் பொறுப்புகளையும் கேட்டு வாங்குகிறார்களோ முக்கிலத் இலைஹி, அந்த பொறுப்பு சம்பந்தமான முழுமையான பொறுப்பையும் அல்லாஹ் அவன் மீது சாட்டி விடுவான். யார் இந்த பதவிகளை பொறுப்புகளை கேட்காமல் இந்த சமுதாயத்தில் ஒரு பொறுப்புதாரியாக நியமிக்கப்படுவாரோ அலைஹி, அல்லாஹு தஆலா அதற்காக பிரத்யேகமான உதவியை செய்வான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ஏதோ ஒரு வகையிலே பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த எச்சரிக்கைகள் மிகவும் ஆழமாக எங்கள் உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உபதேசங்களாக இருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே பலர் பல பதவிகளிலே பல பொறுப்புகளிலே இருக்கிறார். இந்த பொறுப்பு குறித்து இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே இஸ்லாம் சொல்லுகிறது, இது பொறுப்பு சொல்லப்பட வேண்டிய ஒரு அமானிதம். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் பொறுப்பு அல்லது பதவி என்பது ஒரு அதிகாரத்தை பேசுகின்ற அல்லது தன்னுடைய அதிகாரத்தின் மூலம் மக்களுக்கு தன்னுடைய அதிகாரத்தை பிரயோகிக்கின்ற ஒரு பதவியாக இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்தில் மட்டுமல்ல உலக மக்களுடைய வளமையிலும் இப்படியான ஒரு சிந்தனை இருந்து கொண்டே இருக்கிறது. உலக வரலாறு, இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகின்ற வரலாறு, யாரெல்லாம் தன்னுடைய பதவியையோ அதிகாரத்தையோ பொறுப்பையோ வைத்துக் கொண்டு தனக்கு கீழால் உள்ளவர்களுக்கு அதிகாரம் அநீதம் இழைக்க நாடினால் அல்லாஹு தஆலா அவர்கள் போன்ற மனிதர்களுடைய வரலாறை, அவர்களுக்கு உலகத்திலே என்ன நடந்தது என்பதற்குரிய தண்டனையை அல்லாஹ் விலாவாரியாக குர்ஆனின் மூலம் வரலாறின் மூலம் சொல்லுகிறார். ஃபிரௌன் உலகத்தை ஆண்டவர், உலகத்தை ஆளுகின்ற அதிகாரத்தை அல்லாஹ் அவனுக்கு வழங்கினார். தன்னுடைய அதிகாரத்தின் மூலம், தனக்கு இருக்கக்கூடிய பவரின் மூலம் இந்த உலகத்திலே தான் இறைவன் என்று வாழாடினான். தனக்கு கீழால் உள்ளவர்கள் நினைத்தவனை அழித்தான், நினைத்தவனை அணைத்தான். வஹாதிஹில் அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி, இந்த உலகத்திலே ஓடுகின்ற ஆறுகள் எல்லாம் என்னுடைய உத்தரவின் பிரகாரம் ஓடுகிறது என்று தன்னுடைய அதிகாரத்தை வைத்து நீதம் செலுத்தாமல் இந்த உலகத்திலே அதிகாரத்தை வைத்து அடக்குமுறை செய்தான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வஅக்ரக்னல் ஆகரீன் வஜாவஸ்னா பிபனி இஸ்ராயீல் அல்-பஹர ஃபஅத்பஅஹும் ஃபிர்அவுன் வஜுனூதுஹு பக்யன் வஅத்வா. இந்த தண்ணீரை வைத்து அதிகாரம் செலுத்தினானோ அந்த தண்ணீரிலே, அந்த ஆற்றிலே அல்லாஹ் அவனை மூழ்க வைத்து ஒரு அத்தாட்சியாக இந்த உலகத்துக்கு காட்டினான். இந்த ஆறு உன்னுடைய அதிகாரத்தின் மீது ஓடுகிறதா?
இந்த ஆறு ஓடுகின்ற அதிகாரம் உன்னுடைய கையில் இருக்கிறதா? இதோப்பா என்னுடைய அத்தாட்சி, என்னுடைய அதிகாரம். அந்த ஆட்சியிலே அல்லாஹ் தஆலா அவனை மூழ்க வைத்து, இது இந்த சமுதாயத்திலே மனிதர்கள் இறுதி நாள் வரைக்கும் வருகின்ற மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக, இதுதான் உன்னுடைய அதிகாரம். போ. இந்த உலகத்திலே ஆட்சி செய்தவர்கள் காரூன் அல்லாஹ் கொடுத்த அருள்கள் அதிகாரங்கள்ல உயர்ந்த இடத்தில் ஒருவர். இன்ன காரூன கான மின் கௌமி மூசா ஃபபகா அலைஹிம் வஆதைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாத்திஹு லதனூஉ பில் உஸ்பத்தி உலில் குவா. அவனுடைய கருவூலங்கள், அவனுக்கு கொடுத்த அதிகாரங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது அவனுடைய சொத்து மதிப்பை, அவன் சேமித்து வைத்த சொத்துக்களுடைய அந்த கஜானாக்களுடைய திறவுகோலை தூக்குவதற்கு சுமப்பதற்கு பெரிய பெரிய ஒட்டக படைகள் இருந்தன. அந்த அளவுக்கு சாவிகள் நிறைந்த, கஜானாக்கள் நிறைந்த செல்வமும் செழிப்பும் அவனுக்கு வழங்கப்பட்டது. அதிகாரம், பதவி, பட்டம், இதை வைத்து இந்த உலகத்திலே ஆட்சி செய்து அநியாயம் செய்தான். அல்லாஹ்வுடைய தண்டனை என்ன? இந்த பூமி அவனை விழுங்கியது. இந்த பூமியில அவன் இது என்னுடைய பூமி என்று சொன்னானோ, இந்த பூமி அவனை விழுங்கிய வரலாறு குர்ஆனிலே இருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிறைய வரலாறு, பட்டம், பதவி, பொறுப்புகளை இந்த உலகத்தில் அதிகாரமாக, இந்த உலகத்தில் யாரோ ஒருவருக்கு தன்னுடைய அதிகாரத்தை பிரயோகிக்கக்கூடிய பதவியாக பயன்படுத்தியவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் ஒரு உதாரண வரலாறாக, அவர்களுக்கு கிடைத்த ஒரு தண்டனையின் வரலாறாக அல்லாஹ் வரலாறுல எங்களுக்கு சொல்லுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட பதவிகள் வகித்த இந்த பொறுப்பு என்பது அல்லாஹ்வுடைய முன்னிலையில் நான் நாளை மறுமைக்கு இதற்கான கேள்வி உண்டு, இதற்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவர்களும் இந்த சமுதாயத்திலே இருக்கிறார்கள். உலகத்திலே மிகப்பெரிய ஒரு மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு ஆன்மீக தலைவர், ஒரு ஆன்மீக தலைவருக்கு அரசியல் தலைவராக இருக்க முடியும் என்று இந்த உலகத்துக்கு பாடம் சொன்னவர். தன்னுடைய ஃபாத்திமா களவெடுத்தாலும் கையை வெட்டுவேன் என்று இந்த உலகத்துக்கு நீதம் சொன்னவர். நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய முன்னிலையில தனக்கு கொடுக்கப்பட்ட பதவியையும் பொறுப்பையும் நாளை மறுமைக்கு அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு பயத்தில் இந்த உலகத்துல வாழ்ந்து மரணித்தவர். ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்த பொறுப்புகள், உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற பதவிகள்ல ஆக உச்சமான ஒரு பதவி நுபுவத், நபிமார்களுக்கு கிடைக்கின்ற பதவி. 23 வருட காலம் இந்த சமுதாயத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைத்தார். எந்த அளவுக்கு எத்தி வைத்தார்? அதை எப்படி உணர்ந்தார்? சில நேரத்துல எங்களுக்கு கவலையாக இருந்தா, துன்பமாக இருந்தா, அல்லது பிரச்சனையாக இருந்தா, ஏதோ சில நேரத்தில் நாம் சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய சில செய்திகளை பிறகு சொல்லலாம், பிறகு பேசலாம் என்று கூட நாங்கள் நினைக்கலாம். ஆனா நபிமார்கள் எந்தெந்த இடத்திலே எதை சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறாரோ அதை அந்த சமுதாயத்தில் சொல்லியே ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் 23 வருட காலம் இந்த உலகத்துல வாழ்ந்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தை ஒன்று கூட்டி என்ன சொன்னார்? எல்லா மனிதர்களையும் ஒன்று கூட்டினார். கடைசி ஹஜ்ஜிலே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்தை பார்த்து பேசினார். என்ன சொன்னார்? தன்னுடைய 23 வருட காலத்துடைய அந்த பொறுப்பை அந்த சமுதாயத்திலே ஒப்புவித்தார். ஒப்புவித்து என்ன கேட்டார்? அலாஹல் பல்லகுத்து, தோழர்களே, என் பொறுப்பை, என் அமானிதத்தை எனக்கு அல்லாஹ் தந்த இந்த பதவியை உங்கள் சமுதாயத்திலே நான் சரியாக நிறைவேற்றி விட்டேனா என்று கேட்டார். இந்த இதுல அல்லாஹ் எனக்கு எத்தி வைக்க சொன்ன இந்த மார்க்கத்துல ஏதாவது உங்களுக்கு சொல்லாமல் நான் மறைத்தேனா, இதுல குறை வைத்தேனா, இதுல அமானித மோசடி செய்தேனா என்று அந்த சமுதாயத்தை பார்த்து சொன்ன பொழுது அந்த சமுதாயம் திருப்பி பேசியது, பல்லக்த வ அத்தைத வ நஸஹ்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எத்தி வைத்தீர்கள், மட்டுமல்ல அதிலே நீதமாக நடந்தீர்கள், மட்டுமல்ல அதிலே உபதேசியை போன்று நீங்கள் நடந்தீர்கள் என்று சொன்ன பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமானிதத்தை மூடினார்கள். அல்லாஹும்ம ஷஹத், யா அல்லாஹ், நாளை மறுமையில் இந்த சேவை குறித்து, இந்த பதவி குறித்து, இந்த நுபுவத் குறித்து நாளை மறுமையில் நீ எனக்கு விசாரணை நடத்துகின்ற பொழுது இதோ இவர்கள் சொன்னது சாட்சி என்று சொல்லித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அமானிதத்தை ஒப்படைத்தார்கள். எத்தனை அமானிதத்தை சுமக்கிறோம் தோழர்களே. என் குடும்பத்திலே
என் சமுதாயத்திலே எத்தனை பொறுப்புகளை நாங்கள் வகிக்கிறோம். இந்த மஸ்ஊலியத்தை, இந்த அமானியத்தை நாங்கள் உணர்ந்தோமா? இஸ்லாமிய ஆட்சியில ஆட்சி எப்படி செய்வது என்பது, தனக்கு பொறுப்புக்கு கீழால் உள்ளவர்களோடு எவ்வாறு நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக திறமையாக உணர்ந்த ஒரு கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். உலகத்துல பதவி என்பதை, உலகத்துல அதிகாரம் என்பதை மக்களை அடக்குவதற்கு அல்ல, நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு செல்வதற்கு என்பதை இந்த உலகத்துக்கு பாடமாக சொன்னவர் கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். வரலாறை படித்தால் வரலாறுல சொல்லப்படுகின்ற அவருடைய வரலாறு, அவர் இந்த மக்களை ஆட்சி செய்த வரலாறு, இந்த மக்களுடைய பொறுப்புதாரியாக இருந்த வரலாறு எம் எல்லோருடைய கண்ணீர் கற்கின்ற அளவுக்கு இந்த உலகத்திலே மிக திறமையாக பொறுப்பு என்றால் பதவி என்றால் என்ன என்பதை இந்த சமுதாயத்துக்கு படித்துக் கொடுத்தவர். அவருடைய வளமையிலே வரலாறுல சொல்லுவார்கள், அவர் ஆட்சியாளராக நியமிக்கப்பட்ட பொழுது தன்னுடைய ஆட்சிக்கு கீழால் ஒரு பிரஜைக்கும் அநியாயம் நடந்துவிடக் கூடாது. ஒரு பிரஜை நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே உமர் எனக்கு இப்படி செஞ்சார், உமர் என்னை பார்க்கவில்லை, உமர் இவ்வாறு அநீதமாக நடந்து கொண்டார் என்ற ஒரு ஷக்வா நாளை மறுமையில் எனக்கு வரக்கூடாது என்பதற்காக இரவு நேரங்களிலே வீடுகளிலே பாதை ஓரங்களிலே ஊரிலே சுற்றுவார், தன்னந்தனியாக சுற்றுவார். மனிதர்கள் எல்லாம் படுக்குகின்ற தூங்குகின்ற நேரத்திலே என் ஊரிலே என் கட்டுப்பாட்டுக்கு கீழாக இருக்கக்கூடிய என்னுடைய பிரதேசத்திலே மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை தேடுவார். தேடினால் தேடி 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 என்னென்ன மனிதர்களிடத்தில் என்ன குறை இருக்கிறது, அதுல நான் செஞ்சது குறையா அல்லது வேற யாராவது செய்த குறையா என்பதை பகுப்பாய்வு செய்வார், தூங்கவே மாட்டார். அந்த அளவுக்கு இரவு நேரத்தை அவர் பயன்படுத்தினார். ஒரு நாள் இரவு நேரத்தில் அவர் ரோந்து நடவடிக்கை செய்கின்ற பொழுது ஒரு தூரத்தில் ஒரு வெளிச்சம், நெருப்பு பத்துகிறது. சில பிள்ளைகளுடைய அழுகை குரல் தன்னுடைய காதலை கேட்கிறது. அவரோடு வந்த ஒரு தோழர் அஸ்லம் என்கின்ற அவருடைய சேவன் கூட்டிக் கொண்டு ஓடினார். நெருப்பு பத்துகின்ற இடத்திலே ஒரு தாய் அவரோடு சேர்ந்து சில பிள்ளைகள் அழுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக அஹ்லல் தௌ, நெருப்பு வாசிகளே, நெருப்புல வெளிச்சம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களே, அல்லாஹ்வுடைய சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும். என்ன காரியம், என்ன பிள்ளைகள் அழுகிறார்கள், நீங்க ஏன் விழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த பெண்மணி உமரை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய பிள்ளைகள் பசி தாங்க முடியாமல், பசிக்கு உணவில்லாமல் இரவு நேரத்திலே அழுகிறார்கள். இதோ சட்டியிலே தண்ணீர். என் பிள்ளைகள் நினைக்கிறார்கள், உம்மா எங்களுக்காக சாப்பாடு செய்கிறாள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு தயாராகிவிடும், எங்கள் பசி போய்விடும் என்ற ஒரு எண்ணத்துல அழுது 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 இன்னும் கொஞ்சத்துல தூங்கி விடுவார்கள். அதற்காக இந்த நேரத்தில் நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன். வல்லாஹி பைனனா வ பைனல்லாஹி உமர், அந்த பெண்மணி சொன்னார், எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே உமரை நான் அல்லாஹ்விடத்திலே அஷ்கு இலல்லாஹி உமர், அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையில் இதற்காக அல்லாஹ்விடத்திலே உமரை நான் முறைப்பாடு செய்வேன் என்று அந்த பெண்மணி வந்த உமரை பார்த்து சொன்னார்கள். பெண்மணிக்கு தெரியாது வந்திருக்கிறது கலீஃபா, வந்திருக்கிறது உமர். பெண்மணி அறியவில்லை. வல்லாஹி பைனனா வ பைனல்லாஹி உமர், இதற்கு காரணம் உமர். திருப்பி கேட்டார் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், மாதரா உமர், உமருக்கு எப்படி தெரியும் நீங்கள் பசித்திருக்கிறீர்கள், உங்களுக்கு சாப்பாடு இல்லை, அவருடைய மாளிகையிலே அவருடைய வீட்டிலே இருக்கிறார், தர்பாரிலே இருக்கிறார், நீங்கள் இந்த ஊரிலே ஒரு தொங்கலிலே இருக்கிறீர்கள், உமருக்கு எப்படி தெரியும், ஏன் உமரை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்ய போகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த பெண்மணி சொன்னார், யலி அம்ரனா வயகுஃபலு அன்னா உமர், எங்களுக்கு அமீருல் முஃமினீன் கலீஃபாவாக அவர் அரியாசனத்தில் இருந்து கொண்டிருக்கிறார், எங்களை நிர்வாகம் செய்கிறார், எங்களுக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறார், அவர் கலீஃபத்துல் முஃமினீன், எங்களை பற்றி தெரியாமல் இருப்பதற்கு உமருக்கு என்ன ஆண்டது, தெரிந்திருக்க வேண்டும், அவர் எங்களை பார்த்திருக்க வேண்டும், அவர் எங்களை தேடி இருக்க வேண்டும், அவருடைய பொறுப்புக்கு கீழால் வாழ்கின்ற நாமாக இருந்தால் ஏன் தெரியாமல் இருக்க முடியும் என்று சொன்ன பொழுது உமர் தன்னை பார்த்து சொன்னார், வைஹக யா உமர், உமரே உமக்கு நாசம் உண்டாகட்டும். தன்னுடைய சேவன்ட்டை பார்த்து கூம் எலும்பு என்றார், ஓ
ஓடினார். ஓடி எங்க வந்தார்? ஹசானாவுக்கு வந்தார், ஸ்டோருக்கு வந்தார். பைத்துல் மாலை பார்த்தார். பைத்துல் மாலிலே அந்தண்டு வந்த சதகாக்களை பார்த்தார். ஒரு கோதுமை மூட்டை இருந்தது. தன்னுடைய சேவன்ட்டை பார்த்து, கூலியாளை பார்த்து உமர் சொன்னார், ஹம்மில்னி அலை, இந்த மூடையை என் முகத்திலே, என்னுடைய முதுகிலே தூக்கி வைப்பாயாக என்று சொன்ன பொழுது தன்னுடைய சேவன் கலீஃபத்துல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், அப அலைக உஹம்மல் யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீனே, மூட கோதுமை மூட அமீருல் முஃமினீன் கலீஃபாவுடைய முதுகில நான் தூக்கி வைக்கவா? வைஹக் யா அஸ்லம், அஸ்லமே, உனக்கு கேடு உண்டாகட்டும், உனக்கு கேடு உண்டாகட்டும். ஏன்? நாளை மறுமையில் அல்லாஹ் இது குறித்து விசாரிக்கின்ற பொழுது, அந்த பெண்ணுடைய ஷக்வாவை அல்லாஹ் நாளை நீதிமன்றத்தில் எடுக்கின்ற பொழுது, நாளை மறுமையில் அந்த குற்றத்தை உன்முதகில் நீ சுமப்பியா? நீ விரண்டு ஓடுவாய். அதை சுமக்க தயாராக இருந்தால் இதை சுமப்பதில் பிரச்சனை இல்லை என்று சொல்லி தன்னுடைய முதுகிலே அந்த மூட்டையை தூக்கி கொண்டு வந்து கொடுத்தார்கள். கொடுத்த பொழுது அமீருல் முஃமினீன் அந்த பெண்மணியை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் ரொட்டியை சுடுங்கள், நான் ரொட்டிக்காக தயார்படுத்தி பிணைந்து தருகிறேன் என்று பிணைந்து கொண்டிருக்கின்ற பொழுது அடுப்பு அணைகிறது, எரிகிறது, அணைகிறது, எரிகிறது. கலீஃபா தன்னுடைய வாயால் ஊதி ஊதி நெருப்பை பத்த வைக்கிறார். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், தன்னுடைய தாடிக்கு இடையால் புகைகள் நிறைந்து போகின்ற அளவுக்கு கலீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரொட்டி சுடுகின்ற உதவியை செய்து கொண்டிருந்தார்கள். சாப்பிட்டு முடிந்தவுடன் அந்த பெண்மணி கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், அந்த அஹ்லுன் பில் கிலாஃபதி மின் உமர், உமரையும் விட இந்த சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு ரொம்ப தகுதியானவர் நீங்க தான் ரொம்ப தகுதி, உமரெல்லாம் ஆட்சிக்கு தகுதி இல்லை என்று சொன்ன பொழுது உமர் என்ன சொன்னார்? இந்த ஷக்வாவை உமர் தான் தகுதி என்ற இந்த வார்த்தையை நாளைக்கு காலையில உமருடைய தர்பார் திறக்கும் பொழுது நீங்கள் வந்து முறைப்பாடு செய்யுங்கள் என்று அந்த பெண்மணிக்கு சொல்லிவிட்டு போனார். அடுத்த நாள் உமருடைய தர்பார் ஆட்சி அரசவை திறக்கிறது. இதை சொல்வதற்காக பெண்மணி வருகிறார். வந்தா அரியாசனையில் புட்டுவத்தில் ஜனாதிபதியுடைய அந்த இடத்திலே உமர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். சுப்ஹானல்லாஹ். கண்டதும் ஆச்சரியம். அந்த பெண்மணி திருப்பி போக தயாரானால், ஏனென்றால் அவர் அந்த அரையானைக்குள் நுழைகின்ற பொழுது அந்த மனிதரை பார்த்து அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன், எல்லோரும் அமீருல் முஃமினீன் என்று சொல்லுகின்ற வார்த்தை அந்த பெண்மணியுடைய காதிலே விழுந்தது. நினைத்தார், நான் தவறாக நடந்து கொண்டேன், யாரோ என்று நினைத்து உமருக்கு நான் ஏசிவிட்டேன், உமர் என்னை தண்டிப்பார் என்று திருப்பி போக தயாரான பொழுது உமர் அந்த பெண்மணியை அழைத்தார்கள். வாங்கள், உட்காருங்கள், எரியுங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த நாள் உங்களை நான் வர சொன்ன காரணம் என்ன தெரியுமா? இந்த நாளிலே உங்களை நான் சந்திக்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நேற்றிரவு சொன்னீர்களே ஒரு வார்த்தை, அஸ்கு இலல்லாஹி உமர், உமரை நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைப்பேன் என்று சொன்னீர்களே, அதற்கு பரிகாரம் தேட நான் இன்றைக்கு உங்களை அனுப்பினேன். அந்த வார்த்தையை வாபஸ் வாங்குவதற்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும்? நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே இந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன் என்று நீங்கள் எனக்கு என்ன உத்தரவாதம் தருகிறீர்கள் என்று பெண்மணியை பார்த்து கேட்ட பொழுது அந்த பெண்மணி 40 திர்ஹங்கள் தாருங்கள் என்று கேட்டார்கள். 40 திர்ஹம் வழங்கப்பட்டது. அந்த வார்த்தையை ஒரு பிடவிலே எழுதினார். எழுதிவிட்டு தன்னுடைய மகன் அப்துல்லாவுக்கு கட்டளையிட்டார், நான் மரணித்தால் என்னுடைய ஜனாதாவோடு சேர்த்து இந்த பிடவையையும் சேர்த்து நீங்கள் அடக்கம் செய்யுங்கள். ஏன்? நாளை மறுமையில் இந்த பெண்மணி எனக்கு வந்து நாளை மறுமையில அல்லாஹ்விடத்துல அஷ்கு இலல்லாஹி உமரை நான் முறைப்பாடு செய்கிறேன் என்று அந்த நாளையில வந்து எனக்கு ஷக்வா சொல்லக்கூடாது என்பதற்கு இது சாட்சியாக இருக்கட்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய வரலாறுகளை, பொறுப்பு பதவி என்பதை நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சொல்ல வேண்டிய ஒரு பதவியாக இஸ்லாமிய சமுதாயம் பார்த்தது. அதனால் தான் இந்த உலகத்தில் மிகச் சிறந்த ஆட்சியாளர்களாக
இந்த உலகத்துல மறுமையையும் உலகத்தையும் வென்ற ஆட்சியாளர்களாக உலகத்துல வாழ்ந்து மரணித்தார்கள் என்றால் பொறுப்பும் பதவியும் தோழர்களே எம்முடைய அதிகாரத்தை மக்களுக்கு பிரயோகிப்பதற்காக அல்ல, எம்முடைய அதிகாரத்தை பல பயப்படுத்தி அநியாயம் செய்வதற்காக அல்ல. நாளை மறுமையிலே பதவிகள்ல எந்த பதவியாக இருந்தாலும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, அதற்கான கேள்வி கணக்கு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. நான் ஒரு தந்தையாக இருந்தா என்னுடைய பிள்ளைகள் விஷயத்திலே எப்படி நீதமாக நடந்தோம் என்ற விடயத்தில் நாளை மறுமையிலே கேள்வி இருக்கிறது. என்னுடைய மனைவி விடயத்திலே நாளை மறுமையிலே கேள்வி இருக்கிறது. நான் ஒரு முதலாளி, எனக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் விஷயத்திலே நாளை மறுமையிலே எனக்கு கேள்வி இருக்கிறது. நான் ஒரு டீச்சர், நான் ஒரு ஆசிரியர், என்னுடைய வகுப்பு மாணவர்களை பற்றி எனக்கு கேள்வி இருக்கிறது. நான் ஒரு பிரின்சிபல், என்னுடைய ஸ்கூலை பற்றி நாளை மறுமையிலே கேள்வி இருக்கிறது. இது மட்டுமல்ல, பொறுப்பு என்பது இது மட்டுமல்ல. அல்லாஹ் உங்களுக்கு அறிவை தந்திருந்தால், அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தந்திருந்தால், அறிவு விஷயத்தில் கூட நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கேள்வி இருக்கிறது. நீங்கள் ஒரு மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், இந்த அறிவை எப்படி பயன்படுத்தினார் என்பதற்கு நாளை மறுமையிலே கேள்வி இருக்கிறது தோழர்களே. எனவே ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லோரும் ஏதோ ஒரு வகையிலே பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள். அந்த பொறுப்பு குறித்து நாளை மறுமையில் விசாரணை உண்டு என்ற உள்ளத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகின்றது அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவார். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கப்படுகின்ற பொறுப்புகளும் பதவிகளும் அதிகாரங்களும் குறித்து சொன்ன மிக முக்கியமான ஆச்சரியமான மிகவும் பயங்கரமான செய்தி. மா மின் அப்தின் யஸ்தர்ஈஹி அல்லாஹு ரஇயத்தன் யமூது வ ஹுவ யமூத் யௌம யமூத் வ ஹுவ காஷுன் லிரஇயத்திஹி இல்லா அத்கலஹு அல்லாஹு النار. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே ஒரு பொறுப்புதாரியாக ஒரு பதவியை வழங்கி அந்த பதவிக்கு அந்த பொறுப்புக்கு துரோகம் செய்த நிலையில், ஏமாற்றம் செய்த நிலையில், மோசடி செய்த நிலையில் இந்த உலகத்தில் அவன் மரணிச்சா இல்லா அத்கலஹு அல்லாஹு النار, அவனை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் நரகத்திலே நுழைவிப்பான் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனைகள்ல மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம மன் உல்லிய மின் அம்ரி உம்மத்தி ஷைஅன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், என் சமுதாயத்தில் யார் முஸ்லிம்களுடைய விஷயத்திலே ஏதாவது பொது விஷயங்களுக்கு பொறுப்புதாரியாக நியமிக்கப்பட்டு ஃபஷக்க அலைஹிம், அவர்களோடு சிரமமாக, அவர்களோடு அநியாயமாக, அவர்களை நெருக்கடியாக நடந்து கொள்கிறார்களோ, யா அல்லாஹ், நீயும் அந்த பொறுப்புதாரியோடு நெருக்கடி கொடுப்பாயாக, அவர்களுக்கு நீ தண்டனை கொடுப்பாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிராக பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம மன் உல்லிய மின் அம்ரி உம்மத்தி ஷைஅன் ஃபரஃபிக பிஹிம், யா அல்லாஹ், என் சமுதாயத்தில் யார் முஸ்லிம்களுடைய விடயத்திலே இந்த மக்களுடைய விடயத்திலே பொறுப்பு சாட்டப்பட்டு அவர்கள் இரக்க குணம் உள்ளவர்களாக, கருணை குணம் உள்ளவர்களாக, நல்ல நடத்தையுள்ளவர்களாக யாரெல்லாம் நடந்து கொள்கிறார்களோ ஃபர்ஃபக் பிஹிம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யா அல்லாஹ், நீயும் இரக்கமாக, நீயும் கருணையாக, நீயும் லேசான முறையிலே அவர்களோடு நடந்து கொள்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னல் முக்ஸிதீன ஃபீ மனாபிர மின் நூர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், பொறுப்புகள் அதிகாரம் உள்ளவர்களாக இருந்து அதுல நீளம் செலுத்தக்கூடிய மனிதர்களாக இந்த உலகத்துல வாழ்ந்து மரணிப்பார்களோ, நாளை மறுமையில் அவர்களை மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் எழுப்பாட்டுகின்ற பொழுது மிம்மனாபிர நூர், வெளிச்சத்தில் வெளிச்சம் நிறைந்த ஒளி நிறைந்த ஒரு மிம்பரிலே அல்லாஹ் தஆலா அவர்களை எழுப்பாட்டுவான் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு, யார் நாளை மறுமையிலே வெயிலே, அதாவது நிழலே இல்லாத நாளில், வெயில் சூடான நாளில் 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய நிழலை கொடுப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுல முதலாவது இமாமுன் ஆதில், நீதமாக, நியாயமாக, அமானிதமாக இந்த சமுதாயத்தை வழிநடத்திய ஒரு பொறுப்புதாரி. இந்த பொறுப்புதாரிக்கு நாளை மறுமையிலே அது ஜனாதிபதியாக இருக்கலாம், அது நாட்டுத் தலைவராக இருக்கலாம், ஒரு அரசனாக இருக்கலாம், ஒரு ஊர் தலைவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பொறுப்பை சரியாக நீதமாக நிறைவேற்றிய மனிதர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில்
7 கூட்டத்தார்களுக்கு நிழல் வழங்குகின்ற கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தாராக அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் அவர்களுக்கு நிழல் கொடுப்பான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கள் பொறுப்புகளை நாங்கள் உணர வேண்டும். அது எங்களுடைய குடும்ப பொறுப்பாக இருக்கலாம், தொழில்சார் பொறுப்பாக இருக்கலாம். எந்த பொறுப்புல இருந்தாலும் எமக்கு கீழால் உள்ளவர்களோடு நாங்கள் இரத்த குணமுடையவர்களாக நடக்காவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கோபமும் தண்டனையும் இறங்கும் என்பதை வரலாறும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவே உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அல்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் வஸ்தக்ஃபிரூ இன்னஹு அல் கஃபூருர் ரஹீம்.